ஓகே சார், அவரை நேர்லயே போய் பார்த்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் சார். நீங்க வரும்போது அந்த ஃபைல் டேபிள்ல இருக்கும் சார். வணக்கம் சார். வாயா. என் பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? உன் பைக்கை தேடி கண்டுபிடிக்க தான் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? உன் பைக்கு கிடைச்சிருந்தா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டோமா? சார் நான் தான் அன்னைக்கே சொன்னேனே சார், என் பைக்கை திருடிட்டு போனது கர்ணாதான்னு. அவனை சாதாரணமா விசாரிக்காம 4 போட்டு விசாரிச்சீங்கன்னா அவன் பைக் எங்க இருக்குன்னு சொல்லிருப்பான் சார். யோ, அவன் பொம்பளை மாதிரி அழுகுறாயா? அவன் உன் மேல இருந்த கோவத்துல உன் பேக் எடுத்துட்டு போனதாயா ஒரே தப்பு. அவன் உன் பைக்ல திருடலையா? நீ எங்கேயோ உட்காந்து குடிச்சிட்டு பைக்கை தொலைச்சிட்டு அவன் மேல பழி போட்டினா எப்படி? அந்த ஆளு உன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் எப்போ மறந்துட்டாயா? நீ தான் அவனை மறக்காம இருக்க. பைக் மிஸ்ஸிங்னு கேஸ் எழுதி எல்லா ஸ்டேஷனுக்கும் உன் பைக் நம்பரை கொடுத்துருக்கையா? கிடைக்காம போகாதியா? பைக் திருடுற கும்பல்ல எவனா ஒருத்த மாட்டும் போது நிச்சயமா உன் பைக் கிடைக்கும். அப்ப நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீ வந்து அப்ப எடுத்துட்டு போ. இடத்த காலி பண்ணியா? சார் இல்ல சார், அந்த கர்ணாதான். கிளம்புன்னு சொன்னா உடனே கிளம்பிடணும். அதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதை. கிளம்பியா? குலோப் ஜாமுன் சாப்பிடுற மகேஷ், ரொம்ப தித்திப்பா இருக்கும். இந்த சாப்பிடு. குலோப் ஜாமுனை சைடிஸா எடுத்துக்கிட்டு பீர் குடிக்கிற ஒரே ஆளு உலகத்துல நீ அதான்டா இருப்ப. என்னடா காம்பினேஷன் அது? மானங்கிட்ட காம்பினேஷன். ஏய் உங்களை இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். இந்த ஜென்மத்துல ஒன்றே கண்டுபிடிக்க முடியாது தம்பி. பாய் பாய் பட்டா. ஏய் நில்லுடா டேய். ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் ஏய் நில்லுடா. ஏய் டேய் நில்லுடா. சார் இந்த பிளாட்டோட அந்த பிளாட் நல்லா இருக்கு சார். நீங்க சொல்றது சரி. அது பெட்டரா தெரியும். வந்துகிட்டு இருக்காரு, அவர் தான் ஓனர். அவர் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்ன இடத்தெல்லாம் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டோம் சார். நாங்க மார்க் போட்டிருக்கு இல்லைங்க, ஆமா. அந்த இடம் எல்லாம் வித்தாச்சு. மீதி இருக்கிற இடத்த எல்லாமே பாருங்க. யார் யாருக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதை புக் பண்ணிடலாம். சரி நந்தினி, நான் சொல்றது சரிதானே? நந்தினி என்னாச்சு? I feel giddiness. அப்படின்னா தலை சுத்துது மாமா. அப்புறம் எதுக்கு நீ வெயில நின்னுட்டு இருக்க? நீ போய் கார்ல உட்காரு, நான் அவங்க எல்லாருக்கும் இடத்த காமிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நடக்காம இருந்தா சரியாயிடும். நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க அதுக்காக நீ எதுக்கு வெயில்ல நிக்கணும்? போய் அங்க உட்காரு.
சும்மா நின்னுட்டு இருந்தா ஒண்ணும் ஆகாது மாமா, நீங்க போங்க. கார்லயாவது போய் உட்காரலாம்ல. பரவாயில்ல மாமா, நீங்க முதல்ல போய் இடத்த காமிச்சிட்டு வாங்க. சரி நந்தினி, ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு. வாங்க சார், வாங்க போய் பார்க்கலாம். போலாம் சார். வாங்க சார். நந்தினி, நந்தினி, என்னாச்சு நந்தினி? நந்தினி, 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 என்னாச்சு? நந்தினி, நந்தினி, ஐயோ, நந்தினி, ஐயோ. அண்ணே, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க முதல்ல. சந்தோஷமான விஷயம், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. நிஜமாவா? எதுக்கு இவ்வளவு ஷாக்கிங்கா கேக்குறீங்க? கர்ப்பமா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை சிரிச்சு சந்தோஷமா ரிசீவ் பண்ணணும். இல்ல டாக்டர், எனக்கு இப்போ சிரிக்கிறது அழறதானே தெரியல. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூவா செகண்ட் இஷ்யூவா? செகண்ட். அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற கன்ஃபியூஷன் கரெக்ட் தான். ரெண்டாவது பேபி வேணுமா வேணாமாங்கிற குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஜெனரேஷன்ல எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கு. ரிலாக்ஸ்டா தூங்கி எழுந்துருங்க, அப்பதான் உங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். டாக்டர், நந்தினிக்கு இப்ப எப்படி இருக்கு? அது வந்து ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், சொல்லுங்க டாக்டர். எஸ் டாக்டர், உடனே வரேன் டாக்டர். எஸ், வந்துட்டே இருக்கேன். என்ன நந்தினி, குழப்பமா இருக்கியா? குழப்பமா இருக்கியான்னு கேட்டேன். குழப்பம் வராம என்ன பண்ணும்? குழப்பமா தான் இருக்கு. இதுல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? விஸ்வா மனசோடைஞ்சு போயிருந்தப்போ ஆறுதல் சொல்லி அவரை தேத்துறதுக்காக நீ உன் மனசையும் உடம்பையும் அவருக்கு கொடுத்த. அதோட விளைவுதான் இந்த கர்ப்பம் என் வயத்துல உண்டாயிருக்கிறது. என் ஹஸ்பண்ட் விஸ்வாவோட குழந்தைன்னு உனக்கும் எனக்கும் தெரியும், ஊருக்கு தெரியுமா? விஸ்வா ஊர்ல இல்லாதப்போ நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீ விஸ்வாவோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக வாழல, அத மறந்துடாத. விஸ்வா வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு இல்ல 9 குழந்தைக்கு கூட தாயாகிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப வேண்டாம். இப்ப நான் இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, என் வீட்டுல இருக்கிறவங்களே என்ன மன்னிக்க மாட்டாங்க.
ரேவதியும் மகேஷும் பேசினத என்னோட சேர்ந்து நீயும் கேட்டிருப்ப. எனக்காக அவங்களோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழறாங்க. அத நான் மதிக்க வேண்டாமா? அவங்க முன்னாடி நான் வாயும் உயரமா நின்னா என்னை பார்த்து காரி துப்ப மாட்டாங்க. நீ விஸ்வாவோட இடத்துல இருந்து உன் குடும்பத்துக்காக ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட. அத பார்த்து உன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் எத்தனையோ நாள் கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டிருக்காங்க. நந்தினிக்கு சந்தோஷம் வராதா, நிம்மதி வராதான்னு ஏங்கிருக்காங்க. இன்னமும் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா அந்த ஏக்கம் அவங்கள விட்டு போயிடும். எப்படி ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு உருவாக்கி தரப்போறேங்கிற சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு வேற எதுலயுமே கிடைக்காது. நீ வாயும் வயிறுமா இருக்கும் போதுதான் உன் முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். அத பார்த்து கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அத்தை, சுந்தர் மாமா, மாலதி அக்கா, இவங்க 3 பேர் மட்டும்தான் அப்படி சந்தோஷப்பட முடியும். மகேஷ்க்கும் ரேவதிக்கும் அந்த சந்தோஷம் வராது. ஏன் வராது? அவங்க 2 பேரும் நீ பட்டுட்டு இருக்கிற கஷ்டங்களை பார்த்தது இல்லையா? உன் மனச புரிஞ்சுக்கலையா? இல்ல உன் மேல அவங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்க அக்கறை காட்டுறது வெறும் வாய் வார்த்தையால காட்டுற அக்கறை இல்ல, மனசையும் உடம்பையும் வலுக்கட்டாயமா கட்டுப்படுத்திக்கிட்டு காட்டுற அக்கறை. அந்த அக்கறைக்கு நான் மரியாதை தரலனா அது வெறுப்பா மாறிடும். வெறுப்பா மாறுறதுக்கு ரேவதி ஒண்ணு உனக்கு சக்காலத்து இல்ல, தங்கச்சி. நீ கர்ப்பிணியா இருக்கேன்னு தெரிஞ்சா அவளுக்கு உன் மேல இருக்கிற அக்கறை ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையாது. உன்னை அவ விழுந்து விழுந்து கவனிப்பா. மாலதி அக்கா மாதிரியோ என்ன மாதிரியோ அவளும் ஒரு குழந்தை பெத்திருந்தா மனசுல எந்த ஏக்கத்தையும் வளர்த்துக்காம என்னை விழுந்து விழுந்து கவனிப்பா. ஆனா அவ என்னோட நிலைமைய நினைச்சு குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டிருக்கா. இதை என்னால ஏத்துக்க முடியல நந்தினி. ஆனா இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது. உன் தங்கச்சி உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் அக்கறையும் விட நீ அவ மேல ஜாஸ்தியா வச்சிருக்க. அதனால்தான் இப்படி பேசுற. இனி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. உன் இஷ்டப்படியே செய். என்ன மேடம், டாக்டர் உங்களை தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களாமே? ஆமா. அப்புறம் ஏன் தூங்காம உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக என்ன தூங்க சொன்னாங்க. நான் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். அப்ப இதை நான் போய் டாக்டர் கிட்ட சொல்லிடுவா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எங்க மாமா உள்ள வர சொல்லிட்டு போறீங்களா? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க வைஃப் கூப்பிடுறாங்க. ஒய்ஃபா? ஏங்க, அது என் ஒய்ஃப் இல்லைங்க. என்னாச்சு நந்தினி? ஏன் மயக்கம் போட்டு விழுந்த? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது எப்படி அது உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு தடுமாறுற? நான் உன் அக்கா புருஷன் அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. மாமா, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். என்ன நந்தினி, இவ்வளவு சந்தோஷமான விஷயம், இத சொல்றதுக்கு தயங்குற? நானும் நம்ம குடும்பமும் தடுமாறிட்டு இருக்கும் போது இந்த கர்ப்பம் தேவையில்லைன்னு தோணுது மாமா. தப்பு நந்தினி, அப்படியெல்லாம் சொல்லாத. விஸ்வா வரும்போது உன்னை கர்ப்பிணியா பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தை வேற எதாலையுமே கொடுக்க முடியாது நந்தினி. நீங்க புரியாம பேசுறீங்க மாமா. விஸ்வா இந்த டேட்ல இந்த டைமுக்கு
ட்ரெயினை விட்டு இறங்குவாருன்னு நமக்கு தெரிஞ்சா நீங்க சொல்றதை ஏத்துப்பேன். ஆனா அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவரே வருவாரா? அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நாமளா போய் கூட்டிட்டு வரணுமா? அவர் இருக்கிற இடம் பத்தின தகவல் நமக்கு எப்ப தெரியும்? தெரிஞ்சா கூட நாம போய் அவர் ஈஸியா கூட்டிட்டு வந்துட முடியுமா? இல்ல அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கணுமா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதுக்கிடையில இடத்த வித்து முடிச்சு கம்பெனி ஆரம்பிக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. 24 மணி நேரமும் பரபரன்னு இருக்கணும். அதுக்கு இணையா 24 மணி நேரமும் முகம் தெரியாத ஆளுங்க கிட்ட இருந்து வர ஆபத்தை சமாளிக்க தயாரா இருக்கணும். நான் ஒரு கர்ப்பவதியா இருந்தா இத்தனைக்கும் என்னால ஈடு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியும். உன்னால முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல நந்தினி. அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு அது நல்லா தெரியும். இல்ல மாமா, நாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறப்போ வீரம், தைரியம், துணிச்சல் இது எல்லாத்தையும் விட விவேகம் ரொம்ப முக்கியம் மாமா. இது தவிர வேற வழி இல்ல மாமா. இனி நான் பேசி பிரயோஜனம் இல்ல. உன்னுடைய பிடிவாதத்துல நீ ரொம்ப உறுதியா இருக்க. வாதம் பண்ணா அதை பத்தி பேசி என்னால மாத்த முடியும். பிடிவாதம் பிடிச்சா எப்படி மாத்த முடியும்? உன் பிடிவாதத்தை ஏத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீ நினைச்சதை பண்ணு, நான் உனக்கு உதவியா இருக்கேன். தேங்க்ஸ் மாமா. சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். எதுக்குங்க? அவங்கள அபார்ஷனுக்காக ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போப் போறோம், அதுக்கு தான் சார். சரி. இதோ இங்கேயும். தேங்க்யூ சார். மாலதி, ரேவதி, 2 பேரும் வந்துட்டாங்க. அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. வாம்மா. பார்த்து வா. நில்லு. எதுக்குமா இது? எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லன்னு நாள் பூரா வெயில ஓடி ஆடி மிச்சம் இருக்கிற இடத்தையெல்லாம் வித்துட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட வேண்டாமாப்பா? வேணாம் வேணாம் வேணாம், புக்கிங் தான் முடிஞ்சிருக்கு. பத்திரப்பதிவு நடந்ததுக்கு அப்புறம் சுத்தி போட்டுக்கலாம். ஆமா அத்தை, இப்ப வேண்டாம். ரேவதி, அதை கொண்டு போய் ஊத்திட்டு தட்டை கழுவி. அனி, வெயில நின்று அழுத்து போய் களைச்சி வந்திருக்கீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமாம்மா, உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. போமா.
எங்க எங்க உங்களதா? என்ன என்ன மாலதி சொல்லு. ஏ எதுக்கு இவ்வளவு பதறீங்க? இல்லையே, என்ன நடக்குதுங்க? எதை நினைச்சு நான் பதறணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி, எனக்கு ஒரு சந்தேகம்.